வணக்கம் அனைவருக்கும். நான் டாக்டர் நேஹா இந்தியா ஹோம் மூலமாக இன்று இந்த வீடியோவில் பேசுகிறார். நீங்கள் சோரியாசிஸ் நோயாளி என்றால் உங்கள் உதிர்வு தினசரி அதிகமாகி வருகிறதா, அதிகமாக விழுகிறதா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி நீங்கள் வீட்டில் உள்ள மருத்துவர்களுடன் இதை தீர்க்கலாம். அதனால் முதலில் நீங்கள் சோரியாசிஸ் என்ன என்பதை அறிவீர்கள் இல்லையா? சோரியாசிஸ் என்பது உங்கள் தோலின் ஒரு நிலையாகும். இதில் உங்கள் புதிய செல்கள் மிகவும் விரைவாக உருவாகத் தொடங்குகின்றன. இதனால் பழைய இறந்த செல்கள் முழுமையாக நீக்கப்படவில்லை. அவை தோலில் உதிர்வுகளை உருவாக்குகின்றன. இது சோரியாசிஸ் நோயின் முக்கிய அம்சமாகும். சோரியாசிஸ் உதிர்வு, தோல் உதிர்வு, வெள்ளை நிற தோல் உதிர்வு. இது சோரியாசிஸ் நோயின் மிகவும் முக்கிய அம்சமாகும். இதோடு உங்களுக்கு மிகவும் கீறல் மற்றும் அதிக உலர்வு இருக்கலாம். இந்த அனைத்து அறிகுறிகளும் சோரியாசிஸ் நோயாளிகளில் காணப்படுகின்றன. மேலும் நோயாளிகள் மிகவும் பாதிக்கப்படுவது உதிர்வால் மற்றும் கீறலால், அதாவது உலர்ந்த தோலால் ஆகும். இவ்வாறு பன்று சிறந்த தீர்வு உங்கள் தோலை நின்று அதிகமாக ஈரமாக வைத்திருப்பதுதான். இவ்வாறு நீங்கள் எவ்வாறு ஈரமாக்கி பயன்படுத்த வேண்டும் புள்ளி வருகிறது பாருங்கள். பாதுகாப்பான பயனுள்ள தேங்காய் எண்ணெய். மேலும் பல நோயாளிகள் 95% தேங்காய் எண்ணெய் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயனுள்ளதாக இல்லையெனில் அதில் கபூரம் கலந்து கொள்ளலாம். இது உங்கள் ஜாக்ஸ் பயனாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஈரமாக்கியை பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு பயனாக இருந்தால் அதை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அதையே பயன்படுத்தலாம். சிரங்கு உருவாகி சிரங்கு அகற்றப்பட்டு வெட்டின் பச்சை மேற்பரப்பை பார்க்க முடிந்தால் கற்றாழை ஜெல்லை பயன்படுத்தலாம். சோரியாசிஸ் திட்டங்களில் கற்றாழை ஜெல் தடவுவதும் நிவாரணம் தரும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறீர்கள், வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறீர்கள், விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுகிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை முறையில் அதை தூண்டாதது எது? மன அழுத்தம் சோரியாசிஸ் காரணமா? வேம்பு எடுத்துக்கொள்கிறீர்களா? புகைப்பிடிக்கவில்லையா? உணவில் தவறுகள் இல்லையா? உதிர்வு அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது காரணம் இருக்கிறது. நீங்கள் சோரியாசிஸுடன் போராடுகிறீர்கள், அதை தவிர்க்க முயற்சிக்கிறீர்கள். இல்லையெனில் சரியான மருந்துகள் தேவைப்படும். வைத்திய மருந்துகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல முடிவுகளை கொண்டு வரும். சுமார் சில நேரங்களில் நோயாளியின் அதிக பிரச்சனை நிலை, அதில் உதிர்வு உருவாகிறது, கீறல் ஏற்படுகிறது, அனைத்தும் தீர்ந்து விடுகிறது. அதனால் நீங்கள் சோரியாசிஸ் நோயாளி உதிர்வால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் இந்தியா ஹோம் குழுவுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்குவோம். நன்றி.